Good morning, everybody. Good afternoon. Welcome to Live Market Analysis. ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து திங்கள் அன்று 12 மணிக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் லைவா அனலைஸ் பண்றோம். நேரடியா நம்ம மார்க்கெட்டுக்கு போயிடலாம். Let me share the chart. Good morning, everybody. Yeah, good morning. Okay, so நான் இப்போ உங்களை சார்ட்டுக்கு போட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சார்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு சார்ட் தெரியணும். நிஃப்டியோட சார்ட்ல இருந்து நம்ம இப்போ போகலாம். ஸோ நிஃப்டியோட நிலைமை இப்போ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலா நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டியில வந்து இது வந்து ஒரு புல் பேக் ரேலியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எப்படி அந்த இடத்துல இருந்து மீண்டும் அந்த இறக்கம் தொடரலாம் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த புல் பேக் அப்படின்றது கிட்டத்தட்ட 61.8% அப்படின்ற இந்த 61.8%ல அது புல் பேக் முடிஞ்சு மீண்டும் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் அப்படின்றது டாப் இல்லைன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ஸ் வந்து அதுக்கு உண்டான ஒரு இறக்கம் வரலாம் அப்படின்றதை பார்த்தோம். ஸோ அந்த இறக்கமும் வந்தாச்சு. அதே மாதிரி அடுத்து இங்க ஒரு கேப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேப்போட ஏரியா அப்படின்றதும் முக்கியமான ஒரு ஏரியாவை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கேப் ஏரியா கிட்டேயே அது ரீபவுண்ட் ஆகலாம். அப்படிதான் ரீபவுண்டும் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் அந்த ரீபவுண்ட் அப்படின்றது தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி இறங்கி வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் குளோபல் சினாரியோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரும்பவும் யூஎஸ் ஈரான் சம்பந்தமான ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போதைக்கு ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து அது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிதான் ரீபவுண்டும் ஆயிட்டு. அதே நேரம் பெருசா ஏறிடுமா அப்படின்னா ஏறதுக்கான வாய்ப்பும் குறைவாக தான் இருக்கு. ஏன்னு சொல்லும்போது இங்கேயும் அவங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றதும் பேரலா நிறைய இருக்குன்னு தான் பார்க்குறோம். டக் ஆஃப் வார் சிச்சுவேஷன் அப்படின்னு தான் நம்ம இப்போ சொல்லணும். ஸோ இந்த சூழல்ல இருந்து அது எப்படி இப்போ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பிக் பிக்சர் பார்த்துட்டோம். அதனால நம்ம நேரடியா ஃபியூச்சர்ஸ்குள்ள போயிடலாம். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்குள்ள நான் போறேன். மே ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பிரீமியம் எதுவும் பெரிய கேப் இல்லை ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். இதனுடைய தற்போதைய நிலைமையை நம்ம குயிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன். ஸோ கேப் டவுன் வந்ததுனால நமக்கு இப்போதைக்கு மேல அப்படின்றது முக்கியமான தடுப்பு நிலை 677 அப்படின்றது முக்கியமான ஒரு தடுப்பு நிலையா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ஏரியாலாம் வந்தா நம்ம செல் பண்றதுக்கான வாய்ப்புகளா பொதுவா பார்க்கிறோம். அதை நான் மார்க் பண்ணிடுறேன். பிரைஸ் கம்ஸ் டு 23,660 செல் ஏரியா. கோர்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் நிறைய தான் வைக்க வேண்டியிருக்கு. ஓகே, நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 23,740 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். ஸோ இது வந்து மேலே ஏறும்போது நம்ம செல் பண்றதுக்கான ஒரு ஏரியா பார்க்குறோம். இதுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டாப் லாஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ஏற்றம் தாக்கு பிடிக்குமா அப்படின்றதா இப்போ ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ இங்க போயிட்டு திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை நமக்கு ஒரு டிப்ல பை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம பார்க்கலாம். 23,400 அப்படின்ற ஒரு இடம் பை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா வரலாம். 400 அதே நம்ம 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இங்க வரும்போது நம்ம கால் ஆப்ஷன் பை பண்றதை பத்தி கூட 400 CE ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ்.
எல்லாமே நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கிறது நல்லது. ரைட். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி நம்ம வேலை பார்க்கறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆஹ் இந்த இடத்துல இந்த இந்த எல்லையை நோக்கி அது நகரும் போது அதை வந்து பிரேக் அவுட்ல ஏதாவது கொஞ்சம் பிடிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிரேக் அவுட் அப்படின்றது எல்லாருக்குமானது அல்ல. ஏன்னா ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. ஸோ இதை கேப்சர் பண்றதுக்கு எஸ், இது சின்ன கேப் தான். அதனால வெயிட் பண்ணி செல் பண்ணலாம். இல்லை இன்ட்ராடே எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருந்தா இது இந்த பிரேக் அவுட் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா 50 பாயிண்ட் கேப் தான் வருது. 50 கூட இல்லைல்ல. ஓகே, 100 பாயிண்ட் கிட்ட இருக்கு. சரி. ஸோ இந்த பிரேக் அவுட் சக்சஸ்ஃபுல்லா நடந்தது அப்படின்னு சொன்னா we can plan for a small entry in exit breakout. போடுறேன், இது எல்லாருக்குமானது அல்ல. அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கொஞ்சம் குவிக்கா என்ட்ரி எக்ஸிட் பண்ண முடியுன்றவங்க மட்டும் இதை பத்தி யோசிக்கலாம். பை அபவ் பிரேக் அவுட் 23.9 அண்ட் அதே நம்ம 40 பாயிண்ட் ஸ்டாப் வச்சுக்கலாம். அண்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2:1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 80 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சு இதை நம்ம யோசிக்கலாம். இது எல்லாருக்குமானது அல்ல அப்படின்றதே மீண்டும் நான் நினைவுறுத்துறேன். திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. இந்த இடத்துல தாண்ட முடியலன்னா திரும்ப கீழ் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகே, நிஃப்டி நம்ம பார்த்துட்டோம். கீழே இறங்கி வரும்போது பை பண்றது நம்ம ஒரு பிளானா வச்சிருக்கிறோம். மேல இங்க வரும்போது புட்டு எடுக்கிறத பத்தியும் பார்க்கலாம். திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். பை 23,600 plus 20. இந்த டார்கெட் நம்ம 2:1 வச்சுக்கலாம். இல்லை ட்ரையல் பண்ணீங்கன்னா நிறைய கூட கிடைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ள போயிடலாம். So let me take Bank Nifty now. So Bank Nifty மே ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். என்னன்னா நிஃப்டி வந்து அது வந்து ஓரளவுக்கு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டதை நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப நான் இதை ரெண்டுமே பக்கத்துல வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் யூ வில் ஹேவ் ஃபேர் ஐடியா. இந்த லாஸ்ட் கேண்டிலோட சினாரியோ பார்க்கும்போது இந்த பாட்டம் அப்படின்றது இங்க காப்பாற்றப்படுறது நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ இந்த பாட்டம் காப்பாற்றப்படுறது பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது பாக்குறாங்க. broke the bottom, then it started falling further down. இப்போ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறதா தான் பார்க்கணும், எடுத்துக்கணும். இதுல எந்த மாதிரியான ஒரு பிக் பிக்சரையும் நம்ம இதுல பார்த்துடலாம். தென் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றதையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது தொடர்ந்து இறங்குறத நம்ம பார்க்குறோம். அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே, ரைட். ஸோ லோ டாப் லோ பாட்டம் ஆஸ் யூஷுவல் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டவுன்வர்ட் சினாரியோ கண்டினியூ ஆகிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். இது டவுன்வர்ட் சினாரியோ தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன ஒண்ணு, இதனுடைய முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியாக்குள்ள அது வந்து இப்போதைக்கு நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒண்ணுதான் இதுல ஆறுதலான விஷயம். இங்க இருந்து அது கொஞ்சம்
ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரே ஒரு ஆறுதலான விஷயம். ட்ரெண்ட் வைஸ் டவுன்னாலும் இப்போதைக்கு ஒரு டெம்பரரியான ஒரு பவுன்ஸ் பேக் இதுல வரலாம். இதுதான் அதனுடைய குரூஷியல் சப்போர்ட் லெவல். அதனால நம்ம இத இப்போதைக்கு எப்படி இதை ரீபவுண்ட் பண்ண இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம குரூஷியலான ஒரு இடம். அதாவது இந்த லெவல் அது வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா தென் குட், தெர் இஸ் அ குட் திங் ஃபார் இட். மார்க்கெட்டுக்கும் நல்லது, ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் இது அவ்வளவு சீக்கிரம் இந்த ஏரியால தாண்ட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விதான். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்றம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இருந்து ஏற்றம் நமக்கு இருக்கு. இந்த இடத்துல இருந்து இப்ப நாங்க கோடு போட்டிருக்க இடத்துல இருந்து ஒரு ஏற்றம் கொஞ்சம் எத்தனை மணிக்கு இது அபவுட் யா ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகுது. இந்த ரீபவுண்ட் அப்படின்றது இந்த இடம் வரைக்கும் ஒரு டார்கெட்டா நம்ம யோசிக்கிறோம். 395. ஓகே. இந்த 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 ஏரியா வந்து இப்போ ஒரு சைட்வே மூவ்மெண்டா கூட அது மாறலாமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த இந்த ஏரியால அப் அண்ட் டவுன் இருக்கலாம். நமக்கான வாய்ப்புகள் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல செல்லிங் ஏரியாக்கா நம்ம பார்க்கலாம். ஏன்னா செல்லிங் எங்க வருது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல் ஏரியாவா இப்போ தான் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் ஏறி வந்தா நம்ம இங்க ஷார்ட் கூட பிளான் பண்ணலாம். ஷார்ட்டிங் ஏரியா. ஸோ mark the shorting 53 to 98. நம்ம ஷார்ட்டுக்கான இடம் 53,300. 5300 செல். We'll keep a stop loss. Actually, stop loss கொஞ்சம் நிறைய வைக்க வேண்டியிருக்கு. $300. 53,300. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் கிட்ட வைக்க வேண்டியிருக்கு. நான் போடுறேன். 380 ஸ்டாப். ஓகே. ஒருவேளை நமக்கு இந்த 53 390 390 கூட ஸ்டாப் லாஸ் வைக்கணும் போது நீங்க இதை 310 315 320 அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கூட இதை நம்ம போடலாம். நான் இதை கொஞ்சம் போடுறேன். 53 320 வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ணலாம், செல் பண்ணி இந்த ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் வரும்போது புட் எடுக்கிறத கூட நம்ம பை பாருங்க. 53,000 புட்டே கூட எடுக்கலாம். பிரீமியம் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இங்க ஸ்டாப் லாஸ் ஒரு 40 பாயிண்ட்ஸ் அண்ட் டார்கெட் நான் 80 போடுறேன். ட்ரையல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 110 அந்த மாதிரி கூட வரலாம். இதுதான் வந்து ஒரு ஐடியலான ஒரு இடம். இந்த மார்க்கெட்ல பை அண்ட் செல் பண்றதுக்கு பதிலாக செல் அண்ட் பை பண்றது ஒரு நல்ல விஷயம். அதே சமயம் ஒருவேளை அதனுடைய பிரேக் அவுட் நடந்ததுன்னா மார்க்கெட்ல எதுவுமே நடக்கலாம் இல்லையா? ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லும் போது 53,410 போடுறேன். இந்த பிரேக் அவுட் நடந்ததுன்னா நம்ம அந்த பக்கம் போகலாம். பிரேக் அவுட் பை அபவ் 53 stop loss ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட வைப்போம். 70 வைப்போம். அண்ட் the target can be 2:1. நீங்க 2:1 கூட வைங்க. 2 டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 140 பாயிண்ட்ஸ். இந்த பிரேக் அவுட் எல்லாருக்குமானது அல்ல. இந்த ஷார்ட் மட்டும் எல்லாரும் ட்ரை பண்ணலாம். பட் when comes to இந்த ஷார்ட் எல்லாரும் ட்ரை பண்ணலாம். பிரேக் அவுட்டு
எல்லாரும் எடுக்க வேண்டாம். அந்த ரிஸ்க் டேக்கர்ஸ், those who know how to exit quicker, ஸோ அவங்க மட்டும் அதை எடுத்தா நல்லது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமான வாய்ப்புகள் அப்படின்றத அடையாளம் பார்க்குறோம். ஸோ 2 நான் ஒண்ணா வைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் லேட்டா வந்தவங்களுக்கும் இது உபயோகமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இங்க வைக்கிறேன். இந்த இடத்துல அதனுடைய செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இதை தாண்டினாதான் ஒரு சின்ன ஏற்றம், அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் மேலே ஏறும்போது ஷார்ட்டுக்கான நல்ல வாய்ப்புகள் இதுல இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். கூடவே பேங்க் நிஃப்டி அப்படின்றது பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. அதனால எனி ரைஸ் இட்ஸ் அ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. ஓகே, ஸோ நம்மளுடைய ரூல்ஸ் அப்படின்றதை மறக்கக்கூடாது. ஆல்வேஸ் நம்ம ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட்ஸ் பண்ணா போதுமானது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுலேயும் முதல் ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அன்னைக்கு பேக் ஆஃப் பண்ணிடலாம். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு நிறுத்திடுங்க. ஸோ தட் லெட் த டே எண்ட் வித் தி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர். ஓகே, ஸோ எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க நம்புறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். தேங்க்யூ எவ்ரிபடி. ஹாவ் அ நைஸ் டே. பை பாய்.